படம் மட்டும் நீங்க எப்படி இருந்துச்சு? சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்கும் ஃபேன்ஸ் மாறிட்டே இருக்கும். பிறந்ததுல இருந்தே அவர் தான், எப்பயுமே அவர் தான். இதுக்கப்புறம் ஒரு படம் இல்லைன்றது வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல. ரொம்ப அவருக்கு இவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்கிறது பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இவருக்கு இவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கலனாலும் அவரை தப்பா பேசாம இருந்தாலே போதும். அட்லீஸ்ட் தப்பா பேசாம அவரை ரொம்ப அசிங்கமா பேசாம இருந்தாலே போதும், வேற எதுவுமே வேணாம். விஜய் ஃபேனா? விஜய் அவருக்கு என்ன சொல்ல வரீங்க? லாஸ்ட் படம் என்ன சொல்ல வரீங்க? இது வரைக்கும் அவரு பண்ண படம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் எங்களுக்கு இருந்து நல்லது பண்ணி நல்ல 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 ஸ்கீம்ஸும் நல்ல நல்ல விஷயங்களும் கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்லா இருந்துச்சு. எத்தனை வாட்டி வேணாலும் படம் வந்து பார்க்கலாம். ஒர்த்தான மூவி. இந்த நிறைய பேர் வந்து தப்பு தப்பா சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் கிடையாது. தளபதி படம் தான், தளபதி படம் தான். யார் நடிச்சிருந்தா என்ன, தளபதிக்கு செட்டான படம் இதுதான். லாஸ்ட் படம் நல்லா செஞ்சுட்டாரு. ஓகே, இந்த தேவையில்லாம கட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அந்த அரசியல்வாதி தேவையில்லாம வந்து இது பண்ணி வச்சு நிறைய சீன் கட்டு, கையில டிவிக்கே அதெல்லாம் கட்டாயிருக்கு. நிறைய பண்ணியிருக்கானுங்க கோல்மால் வேலை. ஆனா வந்து எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க. நல்லா இருக்கு படம். எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். அப்படிலாம் எதுவுமே காட்டலையே, எதுவுமே எந்த ஒரு சீனும் அப்படி இல்லையே. நீங்க எல்லாருமே இந்த இது பண்றதுதான் பாலிடிக்ஸ் தான், ஃபுல்லா பாலிடிக்ஸ் தான். கவலைப்படாதீங்க, யார் வேணா போய் பாருங்க. நல்லா இருக்கும் படம். 10 ஸ்டார் கூட கொடுக்கலாம், 100 ஸ்டார் எது வேணா கொடுக்கலாம். வேற லெவலுக்கு படம் எப்படி இருந்துச்சு கேட்கவே கூடாது. படம் அந்த மாரி இந்த மாரி லாஸ்ட் இந்த முடியல அந்த தளபதி எல்லா படத்தையும் இது போடுறாங்களே, அது கண்ணிலாம் கலங்கிடுச்சு. ஒரு மாதிரி எங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. இல்ல அந்த அந்த பேட் வாட்ச் அந்த மாதிரி சில இதெல்லாம் கட் பண்ணிருந்தாங்க. மித்தோட படம் பக்கவா இருந்துச்சு. தளபதி அது ஒண்ணுதான் குறை, அது ஒண்ணுதான் குறை. அந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்தா சொல்றாங்க. நீ பாத்தீங்க படம்? இத ஃபர்ஸ்ட் ஆளா பாத்துருக்கீங்க. ஐயோ படமா ப்ரோ? ஐயோ பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரு ப்ரோ. ஒரு சிஎம் இல்ல, பிரைம் மினிஸ்டர். இருந்தது பிளாஸ்ட் பிளாஸ்ட் இருந்துச்சு. அதோட டிவிக்கு ரெஃபரன்ஸா சூப்பரா மாசா இருந்துச்சு. சும்மா 234 தொகுதியும் தளபதி தான் வந்திருப்பாரு. மாசா இருந்துச்சு படம். பயங்கரமா இருந்தது ப்ரோ. ஆனா லாஸ்ட்ல அவங்க பொலிச்சா குத்தாரு பாருங்க ஒரு என்ட்ரிய. அவன் சொல்றாங்க அவன் தம்பி இவன் தம்பின்னு. ஆறு வச்சுனா ஒரு குதிரை போடுகிறா. டேய் எங்க பொலிச்சார சிப்பாயிடா, உனக்கு எத்தனை காலர் தூக்கி சொல்றேன். தளபதி தம்பிடா நாங்க. டேய் போடா. It was very nice. The title card was very good. I'm a very big. We are all a huge fan of Vijay. I want to bring my son also. We have booked another show. It's very good. ஆமாங்க, ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. சத்தியமா சொல்றேங்க, அடிக்கவே முடியாதுடா. லாஸ்ட் படம் பிளாஸ்டிக்கா? லாஸ்ட் படம் பிளாஸ்டிக். செம்ம சீனுங்க, எல்லாமே கண்டென்ட் தான். பண்ணதே அல்டிமேட். நீ போய் படத்தை பாத்தீங்களே சொல்லினே இருப்பீங்க. படத்தை பாத்தி நிறைய பேர் உள்ள கொண்டு வந்திருக்காங்களா, உங்களுக்கு யாரோட காம்போ நல்லா இருந்துச்சு? தளபதி தாங்க. விஜய் எக்ஸ் மமிதா பைஜு. விஜய் மமிதா பைஜுகா. விஜய் மமிதா பைஜுகா. மமிதா பைஜுகா. அது பொண்ணங்க செமையா இருந்துச்சு. லாஸ்ட் சீன் நல்லா இருந்துச்சுடா. சரி லாஸ்ட் மூவி த்ரிஷா வந்தா நல்லா இருந்திருக்குமா?
நேத்து வந்தாங்களே படம் பார்க்க வந்தாங்க. படத்துல வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். புரியல. சூர்யா விட்டுருப்பாங்க கீச்சிட்டு இருப்பாங்கக்கா ஏன் காம்பினேஷன் நிறைய கான்ட்ரோவர்சி தளபதி மூவினாவே வந்துட்டே இருக்கு. இப்பயும் ஒரு கான்ட்ரோவர்சி வந்துட்டு இருக்கு. சரி, நிறைய பேர் வந்து ஜனநாயகத்தை கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம நாடே இப்படி போயிட்டு இருக்கு. நீட்டுக்கு நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. அவங்க அப்படிதாங்க பேசுவாங்க. டிஎம்கேக்காவது பேசுறது அவங்க அப்படிதாங்க பேசுவாங்க. கட்சி சேனல் எல்லாத்தையும் போட்டு இப்படிதாங்க பண்ணுவானுங்க. ரைட்டா கண்ணீர் வந்துச்சு. வேற என்ன பண்றது? தளபதியோட ரொம்ப ஹார்ட் ஃபேன். ரொம்ப அவரு சிஎம் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் வேற நிலைமைக்கு போயிடுவாரு. மக்கள் நல்லது தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏட்டஸ் இருக்கிற வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கும். எதிர்கட்சி கட்சியே கிடையாது. இதுக்கப்புறம் அடுத்த இதுல 234 தொகுதியும் தளபதி மட்டும்தான். வேற யாருமே வர முடியாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வந்து எல்லா தொகுதியிலும் சீட் வாங்கிருக்கும். அப்படி இல்லைங்க. மக்கள் அவர் கொஞ்சம் கொஞ்சம் தானே ஓட்டு போட்டிருக்காங்க. வேற யார் கேண்டிடேட்டும் யாருமே தெரியாது. சிஎம்னா யாரு? தளபதி ஒரு ஆளுக்கோசம் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. வேற யாருக்குமே ஓட்டு போடல. அது அவருக்குமே தெரியும். அவரு நிக்க வச்ச எம்எல்ஏங்களுக்கும் தெரியும். இதுல வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் பேசுற மாதிரி டைலாக் வரும். அது சாக்கி எடுத்து அதுல ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. அவர் தான் எம்ஜிஆரோட ரெக்கார்டியே மிஞ்சிட்டாரு. எம்ஜிஆரோட ரெக்கார்டியே அவர் மிஞ்சிட்டாருல. எடுத்தவன் ஸ்டார்டிங்கே எம்எல்ஏ ஆகி சட்டசபையில போய் சிஎம் ஆயிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாரும் வந்துட்டு பொதுவான கருத்து தான் வச்சிருக்காங்க. ஜனநாயகம் பத்தில சொல்றாங்க. ஆனா ஃபுல்லா டிஎம்கே எதிர்க்கிற மாதிரி தான் உள்ள வசனங்கள் இருக்கு. டிஎம்கே எதிர்த்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்களே. அவர் படத்துல எது பண்றாரு, இவங்க நிஜத்திலேயே எப்படி பண்றாங்க அதை நம்ம யோசிக்கணும்ல. கரூர்ல என்ன நடந்தது? 41 பேர். மக்கள்லாம் சும்மாவா? 41 பேரை சா வச்சாங்களே, அவங்க தான் அது. வேற யாரு? படம் பாட்டு வந்தீங்க எப்படி இருந்துச்சு? ரெண்டு அழுது பார்த்ததே இல்லை. அழுதுட்டான். அழுதீங்களா? எதனால எமோஷனல் ஆனீங்க? சின்ன வயசுல இருந்தே அவர் பார்த்து வளர்ந்தோம். அவர் இல்லைன்ற போது வீட்டில் நிறைய திட்டு வாங்கிட்டு தான் படம் பார்க்கவே வந்தோம். வந்து இங்கே இப்படி லாஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. அதுல விஜய் அவர்களோட சைன்லாம் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அது சைடோட அந்த பிஜிஎம் போட்டோடனே கலங்கிடுச்சு. எண்டின் போட்டாங்க. அப்புறம் அந்த எண்டெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. சத்தியமா. இதுக்கப்புறம் வரமாட்டாரு அந்த மாதிரி தான் இருந்தது. அரசியலில் தான் பார்க்க முடியும் ஒன்று. அடிக்கடி படத்தில் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. ஏதாவது ரீரீல்ஸ் பண்ணாங்கன்னா வந்து பார்க்கலாம். அவ்வளோதான். ஒரு ஃபேனா நீங்க இந்த நேரத்துல அவருக்கு என்ன சொல்றீங்க? இப்படியே இருங்க, நல்லது பண்ணுங்க. நிறைய ஹேட் வந்துட்டே இருக்கு. அவர் என்ன பண்ணாலும் தப்பு சொல்லிட்டே இருக்காங்க. எது பண்ணாலும் ஒரு பிரச்சனை. ஹேட் வரதாங்க செய்வோம். அவர் நல்லவர், நல்லது பண்ணுவார். நம்பினாதான் அவர் நல்லது பண்ணுவார். அதனால ஹேட் வரதெல்லாம் அவர் தட்டி விட்டு போயிடுவார். அவருக்கே தெரியும். அவர் பார்க்காத ஹேட்டா? அவர் இவ்வளோ நாளாக பார்த்துட்டு வர்றாரு. மழை விஜய் அவர்களோட படம்னாவே பிரச்சனை கொண்டு வரதான் வச்சிருக்காங்க. இப்ப நீட்டோட சம்பந்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? படத்திலே பதில் சொல்லிட்டாரு. அது படத்திலே பதில் சொல்லிட்டாரு. அது போராட்டம் பண்றது வந்து தமிழ்நாட்டில் நீட்டுக்கு பண்ற மாதிரி தெரியல. விஜய்க்கு எதிராக பண்ற மாதிரி. விஜய்க்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீட்டுக்கு பண்ண சொன்னா இவங்களே எதுவும் பண்ண முடியாது. இப்ப ஜனநாயகம் அந்த டைம்ல வந்து இந்த டைம்ல வந்து அந்த டைம் நீட்டுக்கும் போராட்டம் பண்றாங்க. ஏன் வந்து டிவிகே ஃபேன்ஸ் வந்து நிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எல்லாரும் கேள்வி கேட்கறாங்கல்ல. டிவிகே ஃபேனா நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? டிவிக்கு ஃபேனா படம் பார்க்கறது ஒரு இப்போ எங்களோட இதுதான். நாங்கள் இப்போ அந்த நீட்டுக்குன்றதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும். நாங்களே எக்ஸாமுக்கு காப்பி அடிச்சு எழுதுறவனுங்க. நாங்கள் எப்படி போகிறது? அந்த ஒரு இதுதான். விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் எல்லாரும் இல்ல அப்படி இல்ல. யாருக்கு இஷ்டம் இருக்கும் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அவங்க போய் பண்ணலாம். அதுக்கு நீ எல்லாருமே சொல்ல முடியாது இல்ல. அதனால இப்போ எனக்கும் போடணும்னு ஆசை. எங்கள் வீட்டில் விடணும். எங்கள் வீட்டில் படத்துக்கே விட மாட்டாங்க. அது